எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம். அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய எலெயாசாரையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வழிகளிலே அவர்களோடே பேசி, கர்த்தர் மோசேக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே 20 வயது முதற் கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள். ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும், பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும், எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும், கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே. இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். பல்லுவின் குமாரன் எலியாப். எலியாபின் குமாரர் நெமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். கோராகின் குமாரரோ சாகவில்லை. சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன. நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும், யாமீனின் சந்ததியான யாமீனியரின் குடும்பமும், யாகீனின் சந்ததியான யாகீனியரின் குடும்பமும், சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும், சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே. இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள். அவர்கள் 22,200 பேர். காத்துடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன. சிப்போரின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும், ஆகியன் சந்ததியான ஆகியரின் குடும்பமும், சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும், ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும், ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும், ஆரோத்தின் சந்ததியான ஆரோத்தியரின் குடும்பமும், ஆரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே. இவைகளே காத்புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான் என்பவர்கள். ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள். யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்கள் ஆவன. சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும், பரேசின் சந்ததியான பரேசியரின் குடும்பமும், சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே. பாரேசுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன. எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும், ஆமூலின் சந்ததியான ஆமூலியரின் குடும்பமுமே. இவைகளே யூதாவின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 76,500 பேர். இசக்காருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன. தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும், பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும், யாசூப்பின் சந்ததியான யாசூப்பியரின் குடும்பமும், சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமும். இவைகளே இசகாரின் குடும்பங்கள். அவைகளில் எண்ணப்பட்டவர்கள் 64,300 பேர். செப்ரோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன. சேரத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும், ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும், யாலேயேலின் சந்ததியான யாலேயேலியரின் குடும்பமுமே. இவைகளே செப்லோனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 60,500 பேர். யோசேப்புடைய குமாரனான மனாசே, எப்ராயிம் என்பவர்களின் குடும்பங்கள் ஆவன. மனாசேயனுடைய குமாரரின் குடும்பங்கள், மாகீரின் சந்ததியான மாகியரின் குடும்பமும், மாகீர் பெற்ற கீலேயாத்தின் சந்ததியான கீலேயாத்தியரின் குடும்பமும், கீலேயாத் பெற்ற இயேசேரின் சந்ததியான இயேசேரியரின் குடும்பமும், ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும், அஸ்ரியலின் சந்ததியான அஸ்ரியலியரின் குடும்பமும், சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும், செமிதாவின் சந்ததியான செமிதாவியரின் குடும்பமும், ஏப்பேரின் சந்ததியான ஏப்பேரியரின் குடும்பமுமே.
ஏப்பேரின் குமாரனான செலோபியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள். இவைகளே மனாசேயின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 54,700 பேர். எப்ராஹிமியருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: கத்தேலாகின் சந்ததியான கத்தேலாகியரின் குடும்பமும், பேகேரின் சந்ததியான பேகேரியரின் குடும்பமும், தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும், கத்தேலாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியரின் குடும்பமுமே. இவைகளே எப்ராஹிம் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 32,500 பேர். இவர்களே யோசேப்பு புத்திரரின் குடும்பங்கள். பென்யமினுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும், அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும், அகிராமியின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும், கப்பாமின் சந்ததியான கப்பாமியரின் குடும்பமும், உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும், பேலா பெற்ற ஆரேத்தின் சந்ததியான ஆரேத்தியரின் குடும்பமும், நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமும். இவைகளே பென்யமீன் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,600 பேர். தானுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமுமே. இவைகள் தானின் குடும்பம். சூகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 64,400 பேர். ஆசேருடைய குமாரனின் குடும்பங்கள் ஆவன: இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும், இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும், பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும், பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமும், மல்கியலின் சந்ததியான மல்கியலியரின் குடும்பமுமே. ஆசேருடைய குமாரத்தியின் பெயர் சாராள். இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். நப்தலியனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன: யாத்சியலின் சந்ததியான யாத்சியலியரின் குடும்பமும், கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும், எத்தேரின் சந்ததியான எத்தேரியரின் குடும்பமும், சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே. இவைகளே நப்தலியின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 45,400 பேர். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவர்களுடைய பெயர்களின் லெக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களில் எண்ணப்பட்ட லெக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்து கொள்ள கடவர்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்கள் ஆவன: கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும், கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும், மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும், லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும், எப்ரோனியரின் குடும்பமும், மகளியரின் குடும்பமும், மூசியரின் குடும்பமும், கோராகியரின் குடும்பமுமே. கோகாத் அம்ராமை பெற்றான். அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். ஆரோனுக்கு நாதாபும் அபியூவும் எலெயாசாரும் இத்தாமாரும் பிறந்தார்கள். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது செத்து போனார்கள். அவர்களில் 1 மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் 23,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் லெக்கத்திற்கு உட்படவில்லை. மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனுமாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான
கீலியாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோபியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல்லென்றார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பர் இல்லாத மந்தியை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலில் 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகன பலி. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது. காலையில் போஜன பலிக்கும் அதன் பானத்திற்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக செலுத்த கடவீர்கள். ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும்
அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும், போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவர்கள். அவைகளுக்கு ஏற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் 1 பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி. நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும். 1 மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்குரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 1ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு ஏற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இந்த பிரகாரம் 7 நாளளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக 10 பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 10 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இவைகள் பழுதற்றவைகளாய் இருக்க வேண்டும். எண்ணாக